வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். வரக்கூடிய ஆனி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக கேது பகவான் இரண்டாவது ராசியில் தான் கடந்த காலத்தில் இருந்துச்சு. பொதுவாக கேது இரண்டாவது ராசியில் இருக்கக்கூடாது. இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துடும். அதே மாதிரி பணத்தினால நிறைய பிரச்சனை வந்துடும். பணம் கிடைக்காது. பணம் கிடைச்சாலும் நமக்கு ஒரு தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை தான் ஏற்கனவே கேது செஞ்சுருந்துருக்கும். ஆனால் இப்போ விலகிருச்சு கேது. அதனால் இனிமேல் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அவ்வளோவா வராது. ஸோ ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில். அதேமாதிரி பொருளாதார சிரமமும் இருக்காது, பொருளாதார சிக்கலும் இருக்காது, அந்த கடன் காட்சிகள் இருக்காது. ஒருவேளை கடன் காட்சிகள் இருந்தாலும் அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வருமான பற்றாக்குறை இருந்தால் அந்த வருமானம் இனிமேல் நல்லா அந்த பற்றாக்குறையை விளக்கிடும். ராகு பகவான் மட்டும் 7வது ராசியில் இருக்கார். பொதுவாக ராகு 7ல் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லது இல்லை தான். காரணம் என்னென்னா, ராகு பகவான் 7ல் இருந்தாலே இந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துடும், சண்டை சச்சரவு வந்துடும், ஏதாவது ஒரு வகையில் பிரிவினை வந்துடும். ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் கூட ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்துடும். இது அந்த ராகு தான் செய்யும். அதே மாதிரி திருமணம் பண்ணுறவங்க இந்த லவ் பண்ணி பண்ணுறாங்கல்ல, அவங்கள பண்ண விட்டுரும். ஏன்னா அது பிரச்சனைக்குடைய வகையில் கல்யாணம் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ண வைக்கும். ஆனால் பிரச்சனை இல்லாமல் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா பண்ண விடாது. இப்போ ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு முறைப்படி வரன் தேடி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும், பண்ண விடாது. இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ண விடாது. இப்போ உங்கள் ராசியில் தான் 7ல் ராகு இருக்குது. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ண விடக்கூடாதுங்கிறதா விதி. இது உங்களுக்கு மட்டும் நடக்காது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கூட அப்படி நடந்துடும். கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா பண்ண விடாது, அந்த மாப்பிள்ளை கிடைக்க விடாது. அதே மாதிரி பொண்ணு தேடுறவங்களுக்கு பொண்ணு கிடைக்க விடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேலையை செய்கிறதுனால ராகு இருக்குல்ல, அந்த ராகுக்கு போய் நீங்கள் நவகிரகத்தில் 10 to 12 ராகு காலத்தில் போய் விளக்கு போடணும். கருப்பு உளுந்தில் விளக்கு போடணும். கருப்பு உளுந்த ஒரு துணியில் கட்டி கார்த்திகை சுட்டிக்குள்ளே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். அப்படி போடுற போது வேண்டணும். என்ன வேண்டணும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தால் எங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு வேண்டணும். கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு கல்யாணம் தடைபடக்கூடாது, சீக்கிரம் தடை நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த திருமண வாழ்க்கையில் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ராகு கிட்ட போய் தொடர்ந்து விளக்கு போட்டு வேண்டுற போது அந்த சிரம சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி தகாத உறவு முறைகள் நிறையா பேர்த்துக்கு ஏற்பட்டுரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி வேற 7வது ராசியில் தான் இருக்கார். சனி 7வது ராசியில் இருக்கிறது கண்டச்சனி தான். அதனால் வாகன போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. இப்போ சுக்கிர பகவான் வேற உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் 9வது ராசியில் இருக்கிறது நல்லது தான். வெளிநாடு சார்ந்து எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறும். வெளிநாட்டில் படிக்க போகணுன்னாலும் போகலாம், வேலைக்கு போகணுன்னாலும் போகலாம், அல்லது தொழில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், அல்லது விசா வேணும்னாலும் கிடைக்கும். அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு பிஆர் வேணும்னாலும் கொடுக்குங்க. அதனால் இந்த கிரகம் ரொம்ப நல்ல கிரகம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் வேணும்னா வந்துடும். இப்போ வேலை மாற்றம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கிடச்சிரும். ஒரு ப்ரைவேட்லனாலும் சரி, கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் டீப்ரமோஷன் ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும், அல்லது வேலை இழப்பு ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். அதனால் ஒரு எவ்வளோ நாளைக்கு, ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் மட்டும் நம்ம வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்கன்னா சரிதான். அதுக்கப்புறம் அந்த வேலையில் பிரச்சனை, அந்த டீப்ரமோஷன் அப்படியெல்லாம் வராது. ஏன்னா அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் உங்களுக்கு 10வது ராசிக்கு வந்துடுவார். சுக்கிரன் 10க்கு வந்தால் நல்லாயிருக்கும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர். அதாவது ஒரு சிலர் வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் நினைப்போம், கட்ட முடியாது. ஆனால் இப்போ கட்டலாம், கட்ட வைக்கும். ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்கும், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்கும், எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் வாங்கி கொடுக்கும். அதனால் ஒரு சிலருக்கு ஏதாவது வில்லங்கத்தில் ஏதாவது ஒரு வீடு இருந்து அது நமக்கு கிடைக்காம இருந்தால் அது நமக்கு கிடைக்கும். ஆக ஏதோ ஒரு சொத்து பத்துக்கள் கிடைக்கும், சொத்து பத்துக்களை நம்ம உருவாக்கலாம். அந்த விஷயங்களை அந்த சுக்கிர பகவான் நல்லா கொடுக்கும். சிலருக்கு தொழில் ஓடலைன்னா நல்லா ஓட வைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்.
தொழில் செய்யலாமான்னா செய்யலாம். என்ன தொழில் செய்யலான்னா அது உங்களுடைய ஜாதகத்தை முழுக்க பார்த்தா தான் நல்லா தெரியும். அப்படிங்கிற போது ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு என்ன தொழில் வருதோ நீங்கள் அதை தாராளமாக தொடங்குங்க. தொடங்குனீங்கன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் விரையாதிபதி திசை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா சொந்த தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி தொடங்கினாலும் அது விரையாதிபதி திசைன்னா காசை காலி பண்ணிடும், லாஸ் பண்ணிடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் செயல்பட்டுக்கணும். சரியா? ஒருவேளை விரையாதிபதி திசை இல்லை, நல்ல திசை தான் ஓடுதுன்னா தாராளமாக தொழில் தொடங்கிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழில் கை கொடுக்குங்க. அதே மாதிரி கருமகிரி யோகமும் இருக்கும். கருமகிரி யோகம்னா நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்துடும். அதாவது ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா காப்பாற்றுறது கஷ்டம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பிராணிகள் இருந்தால் கூட அதுகளுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போயிடும். சில நேரம் அதுகளை கூட நம்மளால் காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு தொந்தரவு மட்டும் கொஞ்சம் இருக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குங்க, அற்புதமாக இருக்குது. 11வது ராசியில் தான் இருக்குது. குரு பகவான் 11வது ராசியில் இருக்கிறது ரொம்ப யோகமான பலனுங்க. ஏன்னா குழந்தைகள்னால நன்மை கொடுக்கும். அப்போ பெற்ற பிள்ளைகள் வெளியில் மகிழ்ச்சியும் ஆதாயமும் வந்து கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். அதே போல் கோவில்னால நன்மைகள் கிடைக்கும். சாஸ்திர நிபுணர்கள் இருக்காங்கல்ல அவங்கனால வந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி நகை நட்டுக்கள் வந்து அடமான வச்சுருந்தா அதை திருப்புற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கிடைச்சிரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நமக்கு சரியாகிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கொடுக்குங்க. அதே மாதிரி பெரியோர்கள்னாலெல்லாம் நன்மைகளை வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல சிலர், அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அல்லது குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து அந்த குரு பகவான் வந்து சரி செய்து கொடுப்பாருங்க. அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலையில் நல்ல ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. கடன் காட்சிகள்லாம் நல்லா அடைச்சி நம்ம நல்லா நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி தொட்ட காரியமெல்லாம் ஜெயிக்கும், நல்லாயிருக்கும். புதன் வேறு இப்போ 11ல் தான் இருக்கார். புதன் 11ல் இருந்தால் அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்த காரியமெல்லாம் நல்லா ஜெயிக்கலாம். அதே மாதிரி நல்ல லாபங்கள் கிடைக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் மாதிரியான துறைகளில் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகங்கள் கிடைக்கும். ஜோதிடர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். கோவிலில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, நிதி நிறுவனங்கள் பேங்க் மாதிரியான இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் யோகங்கள் தான் வந்து சேரும். அதே மாதிரி இந்த நகைக்கடை சார்ந்த தொழிலில் இருக்காங்கல்ல அவங்களுக்குமே மிகுந்த ஏற்றத்தை வந்து அந்த குரு பகவான் வந்து கொடுத்துருவாருங்க. அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்களுக்கும் அப்படி தான் நல்ல யோகங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் சொல்கிறல்ல அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்களும் இப்போ இருக்கும். அதே மாதிரி அப்பானால ஆதாயம், தந்தை வழி உறவுனால ஆதாயம், அரசாங்க அதிகாரிகள் வழினால ஆதாயம் அதெல்லாம் கொடுக்கும். ஏதாவது நீங்கள் எதிர்பாராத உதவிகள் எல்லாம் யாராவது வந்து உங்களுக்கு செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் இது. என்ன ராசி மேலே செவ்வாய் இருக்குது, ராசி மேலே செவ்வாய் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம்னா என்ன, செவ்வாய் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நமக்கு நடத்தி விட்டுரும். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கவலைப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு ஒன்று கோவப்படுவோம், இல்லைன்னா யாரு கூட சண்டை சச்சரவு பண்ணணும் போலேயே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரியான ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து தோணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரணமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு உருவாகும். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று எல்லோரும் பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வராது கண்டிப்பாக, ஆனால் ஒரு சிலருக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கூட ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஏதாவது ஆபத்துகள் வரலாம். அதனால கூட நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். ஒரு சிலருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட டென்ஷன் இருக்கும். சொத்து வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், இல்லைன்னா சொத்து பாகப்பிரிவினை எல்லாம் செய்கிறோம்ல அது சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் கூட கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இராணுவத்தில் போய் வேலை பார்க்கணும், காவல்துறையில் வேலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி யார் கூடயாவது சண்டை போடணும் போலையும் தோணும். இப்போ வந்து நிறையா உங்களுக்கு கோவம் வரும், டக்குன்னு பொசுக்குன்னு கோவம் வந்துடும். அந்த மாதிரியான நேரம் இது. அதனால் யாரையோ திட்டுறதுக்கு மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வேறு யார் கூடயாவது சண்டை போடுவீங்க, வேறு யாரையாவது திட்டுவீங்க. அப்படி ஒரு குணமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதனால் அந்த கோபம் வேகம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மற்றபடி கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.